எனக்கு அருமையானவர்களே, நீதிமொழிகள் 22:11 சொல்கிறது, சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். பிரியமானவர்களே, சுத்த இருதயத்தை ஒவ்வொருவரும் விரும்பி கேட்கும் பொழுது கர்த்தர் அதை தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். நம்முடைய இருதயத்தை தம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். அப்படி ஆண்டவரால் நிரம்ப 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 நம்முடைய வாய் இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது. அதைத்தான் மத்தேயு 12:34 நாம் பார்க்கிறோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய உள்ளம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இயேசுவை போல என்னையும் நிரப்பும் சுவாமி, அளவில்லாத ஆவியினால நிரப்பும் சுவாமி. யோவான் 3:34 இயேசுவை கர்த்தர் ஆவியினால் நிரப்பினார், அளவில்லாமல் நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, அப்படி ஆவியினால் நிரப்பப்பட்டது நிமித்தமாக ஆண்டவர் இயேசு கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார். லூக்கா 4:22 அதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவை போல நாமும் இந்த உலகத்திலே கிருபை உள்ள வார்த்தைகளை பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொள்வோம். இந்த உலகத்திலே துன்மார்க்கமாய் வாழுகிற மனுஷர்கள் எப்படி பேசுகிறார்கள்? சங்கீதம் 55:21 வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம் என்று. பல நேரங்களிலே இப்படிப்பட்ட வார்த்தையினாலே நாம் ஏமாந்து விடுகிறோம். அந்த வார்த்தையினாலே உலகத்திற்குள்ளே நாம் இழுக்கப்படுகிறோம். அவங்க பேசும்போது அவ்வளோ மெதுவாக ஸ்வீட்டாக இருக்கிறது. அதை கேட்கும் பொழுது நாமும் ஏன் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று அவர்களுடைய லைஃப் ஸ்டைலை நாம் கடைபிடிக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவரத்தில் இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும், இயேசுவை போல் எனக்கு கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும், நான் இயேசுவை போல ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று கேட்போம். பிரியமானவர்களே, ரோமர் 8:6 தெளிவாக சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம். இந்த உலகத்தினர் பேசுகிற பேச்சை நாம் கேட்டு அவர்கள் வழியிலே நடக்கும் பொழுது, அந்த சிந்தையை கொள்ளும் பொழுது மரண பாதையிலே நாம் நடக்கிறோம் என்பதை மறந்து போகாதிருப்போம். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது சங்கீதம் 51:10 ஆண்டவரை நோக்கி இப்படியாக சொல்லுகிறான், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறான். இந்த ஜெபத்தை நாமும் ஒவ்வொரு நாளும் செய்வோம். பிரியமானவர்களே, சுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். மத்தேயு 12:33 படி மரமானது அதன் கனியினால் அறியப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பேசுகிற வார்த்தையின் மூலமாக இந்த உலகம் நாம் யார் என்பதை அறிந்து கொள்கிறது. பிரியமானவர்களே, தரியு ராஜா தானியேலை அப்படித்தான் அறிந்து கொண்டான். இவன் தேவனுடைய ஆவியை பெற்றவன், தேவனுடைய விசேஷித்த ஆவியை பெற்றவன். ஆகையினால்தான் அவன் தீர்க்க தரிசனமாக வார்த்தையை உரைக்கிறான் என்று அவன் மீது மிகுந்த பற்றுதலாக இருந்தான். அவனிடத்திலே விசேஷித்த குணங்கள் உண்டு என்பதை அறிந்து கொண்டு அவனை ராஜ்யத்திலே உயர்ந்த பதவியிலே அமர்த்தினான். இதை பிடிக்காத தானியேலோடு உழைத்த மந்திரிமார்கள் தானியேலுக்கு எதிராக எழும்பி புதிய திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ராஜாவை சேவிக்காதவர்கள் சிங்க கெபியிலே போடப்பட வேண்டும் என்பதான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதன்படி தானியேல் ஆண்டவரை 3 வேளையும் ஒவ்வொரு நாளும் தேவாதி தேவனிடத்திலே அவன் ஜெபித்தபடினாலே, ஆண்டவரை துதித்தபடினாலே, இந்த தரியு ராஜாவை அவன் வணங்காதபடினாலே சிங்க கெபியிலே போட்டு விட்டார்கள்.
இந்த செய்தி ராஜாவின் காதில் விழுந்த பொழுது அவன் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் துடித்தான். காலையிலே சிங்க கெபிக்கு ஓடி வந்து தானியேலிடத்திலே கேட்டான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை தப்புவித்தாரா என்று. அப்படி ராஜா தானியேலுக்கு சிநேகிதனாக இருந்தார். பிரியமானவர்களே, இதே வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கும் தருவாராக. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய விசேஷித்த ஆவியினாலே நிறைந்து கொள்வோமா? ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை, இந்த பாக்கியத்தை தருவீராக தருவீராக. ராஜாவின் சிநேகம் அவர்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே, தாவீது ஜெபித்தது போல நானும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. எனக்காகவும் ஜெபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாரும் சுவாமி. நிலைவரமான ஆவி எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே புது இருதயத்தை தருவீராக. ரைட் ஸ்பிரிட்டை தருவீராக. ஆண்டவரே, கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிற ஒரு ஆவியை தருவீராக. நிரப்பும் அப்பா. ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அளவில்லாத அபிஷேகத்தை இயேசுவை போல கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தையை அறிவிக்கத்தக்கதான ஆவியை கொடுப்பீராக. இப்பொழுதும் நிரம்பட்டும். ஒவ்வொருவருடைய இருதயம் உம்முடைய ஆவியினால நிரம்பட்டும். ஒவ்வொருவருடைய வாயுடைய வார்த்தையினால நிரம்பட்டும் அப்பா. நிரம்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை அவர்களுக்கு சமாதானத்தை, அவர்கள் வாழ்க்கைக்கு உயிரை கொடுக்கட்டும், ஜீவனை கொடுக்கட்டும் அப்பா, கொடுக்கட்டும். ஆண்டவரே, அப்படி ஒவ்வொருவரும் உம்மால் அறியப்பட்டிருக்கட்டும் சுவாமி. இயேசுவை பெற்றுக்கொண்டவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக ஒவ்வொருவரையும் உம்மால் நிரப்புவீராக. ராஜாவின் சிநேகம் அவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா, கிடைக்கட்டும். உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுடைய தயவு அவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா, தயவு அவர்களுக்கு கிடைக்கட்டும். அப்படியே ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you dear friends. எது செஞ்சாலும் சாபம். கையில பணம் வருது, நிக்க மாட்டேங்குது. இதுதான் உங்கள் நிலைமையா? எது செஞ்சாலும் தடை. வேலைக்கான தடை, பிள்ளை பெறுவதற்கான தடை, வீடு கட்டுவதற்கான தடை, குடும்பத்தை நடத்துவதற்கான தடை, படிப்பதற்கான தடை, எல்லாவற்றிலும் தோல்வியா? வீட்டுல சாவு வந்துகிட்டே இருக்குது, பிசாசு செஞ்சிட்டு இருக்கிறான் என்று நீங்கள் சொல்லக்கூடும். இதோ உங்களுக்காக மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். இயேசு அழைக்கிறார் முழு இரவு அற்புத ஜெப கூட்டம். இன்று அத்தனை தடையும் ஆண்டவர் நீக்கி போடுவார். ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் சனிக்கிழமை அதிகாலை 5 மணி வரை டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினருடன் அபிஷேக பெற்ற தேவ ஊழியர்கள் கலந்து ஜெபத்தை நடத்தும் முழு இரவு அற்புத ஜெப கூட்டம். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் 16 டிஜிஸ் தினகரன் சாலை, சென்னை 28. இதே நாளில் உங்கள் அருகாமையில் உள்ள அனைத்து இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களில் இந்த முழு இரவு அற்புத ஜெப கூட்டம் நடைபெறும். யாவரும் நேரில் சென்று ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 6381754514 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இருளின் அதிகாரத்தின் வல்லமைகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி மகா பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்குள் ஆண்டவர் கொண்டு செல்லும்படியாக, உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக இந்த நேரத்தை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம்.